ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டியில் ரொம்ப ஒரு முக்கியமான நியூமெரிக்கல் பார்க்கலாம். எப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்டட் இன் சீரிஸ் இல்லை கனெக்டட் இன் பேரலல், இந்த ரெசிஸ்டன்ஸ் பதிலாக உங்களுக்கு வந்து பல்ப் கொடுக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு அப்ளைன்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நியூமெரிக்கல் வரும்போது எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த நியூமெரிக்கல் பார்க்கலாம். ஸோ இப்போ ரெண்டுமே வந்து சீரிஸ் காம்பினேஷன் இருக்குது. இந்த R1 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ், R2 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ், ரெண்டுமே சீரிஸ் காம்பினேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேட்டரியில் வரக்கூடிய கரண்ட் வந்து நம்ம ஐ அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஐ கரண்ட் தான் இங்கேயும் ஃப்ளோ ஆகும், R1 வழியாகும். அதுக்கப்புறம் R2 வழியாக போகக்கூடிய கரண்ட்டும் இந்த சேம் ஐ கரண்டாக தான் இருக்கும். அப்போ இதில் என்ன சொன்னால் சீரிஸ் காம்பினேஷனில் கரண்ட் வில் பி சேம். ஓகே, ஸோ ஏன்னா கரண்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு பாத் தான் இருக்கு இல்லையா? ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா சீரிஸ் காம்பினேஷனில் கரண்ட் வில் பி சேம் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் வில் பி டிஃப்ரெண்ட். அண்ட் பேரலல் காம்பினேஷன் கேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெசிஸ்டர் இருக்குது, ரெண்டுமே பேரலல் காம்பினேஷன் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டரியில் வந்து வரக்கூடிய கரண்ட் ஐ இங்கே வரைக்கும் போகிறப்போ ஐயா இருக்கும், இங்கே போனதுக்கப்புறம் I1 I2 அப்படின்னு செப்பரேட் ஆகும். அப்போ R1 வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து I1 ஆகும், R2 வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து I2 இருக்கும். ஸோ எகைன் இங்கே வரும்போது ரெண்டுமே I வழி வரும். ஸோ பேரலல் காம்பினேஷன் பண்ணியிருப்போ கரண்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் ஆகும். PD அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ எந்த ஒரு நியூமெரிக்கல் நீங்கள் அப்ரோச் பண்ண போகிறது முன்னாடியும் இந்த ரெண்டு கண்டிஷன் உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய நியூமெரிக்கல்ஸ் நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய நியூமெரிக்கல்ஸ் எப்படி சால்வ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.